ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் சீமான் கிளம்புகிறது ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துமாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ்னாலும் கூட்டணி கட்சிகள் ஒரு ப்ளஸ்னாலும் சீமான் காங்கிரஸ் கூட இருக்கிறத வச்சு விளையாடிடுவார். அதுதான் மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்கன்னு பார்க்கணும். 89 காமராஜ் ஆட்சி அமைப்பு ரவி அரணன் ஜெயித்தார், மூப்பனார் முதல்வர். அது ஒரு கன்சல்டேஷனாக வந்தது. அந்த கன்சல்டேஷன் இப்போ சீமானுக்கு நடந்ததுன்னா சீமானுக்கு பெரிய ஒரு பூஸ்டா அது மாறிடும். ஆனால் சீமானுக்கு இதில் எந்த அட்வான்டேஜ் சீமான் எடுப்பாருன்னா, டெல்லி பாஜக தலைமைக்கு இந்த தகவலை சொல்லிட்டோம். சீமான் கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பாளராக இருப்பார். தமிழகத்துக்கு காங்கிரஸ் செய்த துரோகம், ஈழப்படுகொலையில் காங்கிரஸ் கட்சியோட பங்கு தான் சீமான் கடுமையாக முன்னெடுத்து அடித்து தவிர்ப்பாருன்னு சொன்னோம். தாவேக்கா என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்காங்க, ஒரு கூட்டணி பலம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். விஜய் பிரச்சாரத்தை கொஞ்சம் கூடுதல கவனம் செலுத்தலாம். பட் சீமான சட்டசபைக்கு உள்ள கொண்டு போயணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துட்டுன்னா அது அவர் ஒரு எம்எல்ஏ ஆகட்டு, அவரு கட்சி சார்ந்து இல்லாம இன்னைக்கு எல்லாரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை விரும்பிட்டாங்கன்னா அது தீர்ப்பு வேற மாதிரி வந்துடும். சீமான் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வருங்கிற அடிப்படையில் சீமான் களத்துக்குள்ள இறங்குறாரு. பொதுவாகவே பரவலாகவே மக்கள் மத்தியில் சீமான் ஜெயித்திருக்கணும், அவர் சட்டசபைக்குள்ள போயிருக்கணுங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது அம்பாசமுத்திரத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, என்ன ஆக போகுது, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளைங்கிற மாதிரி சீமான் நான் நிற்க போகிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு வெகு மக்களே விரும்புகிறாங்க, அனைத்து கட்சியினரும் விரும்புகிறாங்கங்கிற ஒரு கிளைமை வச்சு களத்துக்குள்ளே குதிச்சிட்டாரு. இதை தாவேக்கா எப்படி எதிர்கொள்ள போகுது, எஸ்கி சுப்பியாவுக்கே வாய்ப்பு கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அம்பாசமுத்திர தொகுதியில் திரு சீமான் அவர்கள் போட்டியிடுவதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வந்திருக்கு. நேரத்துலேருந்து அந்த நியூஸ் வெளியில் வர ஆரம்பிச்சது. இப்போ கிட்டத்தட்ட அவங்க கட்சிக்காரங்களே ஆமாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த களம் எப்படி அவருக்கு சாதகமாக மாறுமா, எப்படி பார்க்குறீங்க? பரபரப்பாக பேசப்படுத எல்லா ஊடகங்கள்லேயும், காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், தினமலர், தினத்தந்தி, எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய லெவலில் அந்த செய்தி வெளியே வந்திருக்குது. அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் சீமான் கிளம்புகிறது ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துமாங்கிற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய அளவுக்கு இருக்குது. திமுக நிற்கிறாங்களா, அதிமுக எஸ்கி சுப்பியா செல்வாக்கான ஒரு சகோதரர், அவர் கட்சி மாறின பிறகு அந்த இடத்த அதிமுக எப்படி பில்ல பண்ண போகிறாங்க. சொல்லப்போனால் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது. 2024 நடந்த மக்களவைத் தேர்தலில். ஸோ எஸ்கி சுப்பியா இல்லாத சூழ்நிலையில் அதிமுக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, யாரை கேண்டிடேட்டாக போட்டு எப்படி இது பண்ண முடியுங்கிறதெல்லாம் பெரிய கொஸ்டினாக அதிமுக சென்டிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. எஸ்கி சுப்பியாவுக்கு எதிராட்டும் வெளிப்படையாக அவர் பேரை அளித்த ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். சுப்பியாவுக்கு அந்த பாசிட்டிவ் சைடை சொல்லும்போது இதுவும் இருந்துங்கிறதே நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். பட் திமுக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு கிடையாது. காங்கிரஸ் எல்லாம் சும்மா நாம்கே வாஸ் தான். ஒரு காலத்தில் 89 காமராஜ் ஆட்சி அமைப்பு ரவி அரணன் ஜெயித்தார், மூப்பனார் முதல்வர்னு. அது ஒரு கன்சல்டேஷனாக வந்தது. அந்த கன்சல்டேஷன் இப்போ சீமானுக்கு நடந்ததுன்னா சீமானுக்கு பெரிய ஒரு பூஸ்டாக அது மாறிடும். ஸோ அதுக்கு பிறகு 96 தோற்றும் பிறகு ஜெயலலிதா அம்மையார் சக்திவேல் முருகன் ஒரு கபடி பிளேயர், சக்திவேல் முருகன் தான் ஒரு கபடி பிளேயர், ஒரு அவரை தான் சமூக ரீதியாக அவரை போட்டால் தான் நாடார்னு நினைக்கிறாங்க, அவரை போட்டால் தான் அங்கே ஜெயிக்குங்கிற லெவலில் அதை பண்ணாங்க. முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் 77 சொர்ணம்னு சிபிஎம்முக்கு எம்ஜிஆர் கொடுத்துருந்தாரு, அது எம்எல்ஏ இருந்தார். அதுக்கு முன்னாடி கோமதி சங்க தீட்சிதர்னு ஒரு பெரிய மக்கள் தொண்டர், தீட்சிதர் காங்கிரஸ்
தோக்கும்போது கூட தீட்சிதருக்கு தனிப்பட்ட செல்வாக்கில் ஜெயித்தார். ரொம்ப சாமானிய மனிதராட்டு வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏக்கு எப்படி இலக்கணம்னு இருந்தவர் ஐயா சுவாமி சங்க தீட்சிதர். அவரோட ஃபாலோவர் தான், ஆதரவாளர் தான் சங்குமுத்து தேவர், அவரும் ஜெயித்தார். ஸோ அங்கே நாடார்கள் கணிசமான அளவுலையும் அடுத்து அது ஈக்குவலாக அந்த இது எனக்கு கிருஷ்ண நாடாரும் சேர்த்தா நாடார் அதையும் சேர்த்து தான் பார்க்கணும். நாடாரும் மறவர்களும் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியாக தான் பார்க்குறேன். எர்ணாவூர் நாராயணன் நாம தான் அவருக்கு கேம்ப் செட்டை திறந்து வச்சோம். அவர் மிக கணிசமான வாக்கு எடுத்தார். அது வெற்றி பெறலாங்கிற சூழ்நிலை தான் இருந்தது. அது ஒரு கலவர சூழ்நிலை வர மாதிரி இருந்தது. அப்போ அதில் கருநாகராஜன் இவங்கெல்லாம் கலவரம் பண்ணி நம்ம ஜெயிக்காண்டாம், மக்கள் நமக்கு வாக்களித்தா நம்ம உணர்வை காட்டி வெற்றி பெறுவோம், அதனால 2 சமூகங்களுக்கு இடையில் ஒரு மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வேண்டான்னு கருநாகராஜன் அந்த இடத்துக்குள்ள ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தார். மோதல் போக்கு தேவையில்லை, ஜாதிய மோதல்கள் கூடாதுன்னு கருநாகராஜன் சொன்னார். பட் எர்ணாவூர் நாராயணன் அப்போ முருகா பாண்டியன், அம்பையில் இவர் சபாநாயகராக இருந்தாலும் ஆவுடைப்பன் வெர்சஸ் முருகா பாண்டியன்ல 2மே மறவர்னு சொல்லும்போது எர்ணாவூர் நாராயணன் நல்ல வாக்கெடுத்தார். பட் அவர் இயல்பாக விழுந்த ஒரு வாக்கு, ஒரு சுயேட்சையாட்டு எர்ணாவூர் நாராயணனுக்கு வருவது மிகப்பெரிய ஒரு வாக்கு அங்கே கிடைச்சிது. ஸோ தொகுதியில் தாவேக்கா 3வது தான் போச்சுன்னு நினைக்கிறேன், ராஜகோபால்னு ஒரு கேண்டிடேட்டு. பட் இப்போ தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. சிபிஎம் அவங்களுக்கு கூட வந்துட்டாங்க, சொர்ணம் ஒருக்கா ஜெயித்திருக்கிறாரு, சிபிஐ அவங்க கூட இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஓட்டெல்லாம் இல்லை ஆனால் காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க, தென் வேற யார் விசிகா கூட இருக்கிறாங்க, வேற இந்தியன் யூனியன் முஸ்லீம் கூட வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு தன்மை வந்துட்டு. ஆனால் சீமானுக்கு இதில் எந்த அட்வான்டேஜ் சீமான் எடுப்பாருன்னா காங்கிரஸ் தாவேக்கா கூட இருக்கிறதான் அடிப்பார். விஜய் இப்போ வந்திருக்காரு, நம்ம உண்மையை சொல்லணும், எல்லாருமே இந்த ஸ்கூல் இதிலெல்லாம் ஊழல் இல்லை, அந்த ரினியூவலுக்கும் இதுக்கும் ஒன்றும் ஃபண்டு கேட்கல, அதே மாதிரி பில்டர்ஸ் ஃபண்டு கேட்கல, இது தென் பத்திரப்பதிவுத்துறையில் அதெல்லாம் ஒரு பாராட்டு இருக்குது. நம்ம அது மக்கள் மத்தியில் இருக்குங்கிறத நம்ம மறைச்சிக்கிட்டு பேசுறது நம்ம அது நியாயமான பேச்சாக இருக்காது. ஆனால் அதே டைமில் அதோட பலன் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரலங்கிற இன்னொரு நிர்வாக சரியாக இருந்தால் அந்த பலன் கிடைக்கக்கூடிய அளவு கூட இதை கொண்டு போகலாங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இது தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ்னாலும் கூட்டணி கட்சிகள் ஒரு ப்ளஸ்னாலும் சீமான் காங்கிரஸ் கூட இருக்கிறத வச்சு விளையாடிடுறாரு. அதுதான் மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் 15 சீட்டில் 8 சீட்டில் வீழ்த்தினது சீமான் தான். அது ஜெயித்தது கூட ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு ப. சிதம்பரம் ஜெயித்தார். இதே திருநெல்வேலிக்குள்ள ராமசுப்பு தப்பிச்சம் பழச்சம்னு ஏதோ குறைஞ்ச ஓட்டில் தான் ராமசுப்புவே ஜெயித்தார். ஆல்ரெடி அர்னாவே தோக்கடிச்ச ராமசுப்பு, தனிச்சு நின்று ஆல்ரெடி அர்னாவே தோக்கடிச்ச ராமசுப்பு குறைஞ்ச ஓட்டில் தான் இவர் என்ன தென்காசி எம்எல்ஏ இருந்தார் இல்லையா, அதிமுக பேர் என்ன, அண்ணாமலையை தோற்கடிச்சார். ஸோ இந்த சூழ்நிலையில் சீமானுக்கு காங்கிரஸை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரு சக்தி 2009 இருந்த சக்தியை மீண்டும் புதுசாக தாவேக்கா தனிச்சு நின்று 35 விழுக்காடு எடுத்த தாவேக்கா காங்கிரஸ் கூட போகிறத மைனஸாக வச்சு சீமான் அடிப்பார். இது நம்ம டெல்லி பாஜக தலைமைக்கு இந்த தகவலை சொல்லிட்டோம். சீமான் கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பாளராக இருப்பார். தமிழகத்துக்கு காங்கிரஸ் செய்த துரோகம், ஈழப்படுகொலையில் காங்கிரஸ் கட்சியோட பங்கு, வெளியுறவு கொள்கை அதுக்கு தக்கன அவங்க தகவமைச்சது, இதைத்தான் சீமான் கடுமையாக முன்னெடுத்து அடித்து தவிர்ப்பாருன்னு சொன்னோம். இன்றைக்கும் அந்த கூட்டணி அரசு தாவேக்கா காங்கிரஸ் மற்ற 2 கட்சிகள் 4 கட்சி கூட்டணி அரசாக தான் அந்த அரசு இருக்குது. சீமானுக்கு டார்கெட்டு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் தாவேக்காவை தான் அவர் டார்கெட் பண்ணுவார். இன்னைக்கு எல்லா பத்திரிகையுமே செய்தி சீமானே அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டார். சீமான் தான் சொல்லணும்னு சொன்னேன். நம்ம ஒரு தகவல்களை அது இதுன்னு கேஷியமாக அது இது நம்ம பேசலாமே தவிர ஆதரிட்டு செய்தி அந்த கட்சி தலைவர் தான் சொல்லணும். அந்த தலைவரே 6 தொகுதியிலையும் நிற்போம், அம்பாசமத்தில் நானே நிற்கிறேங்கிறத ஒரு நல்ல நாளாக சீமான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதோட தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், மற்ற கட்சிகள் இதை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கிறத பார்க்கணும், காங்கிரஸ் கேட்பாங்களான்னு பார்க்கணும். காங்கிரஸ் இன்னும் தொகுதிக்குனால காங்கிரஸ் தாவே கேட்கலாங்கிறதும் ஒரு கருத்துக்கள் ஓடுது. அது இன்னும் கொஞ்சம் பெரிய ரொம்ப தொக்கா போயிருமே சீமான் அவர்களுக்கு காங்கிரஸ் ஒரு வேளை நின்றுச்சுன்னா.
அது ரெண்டாவது விஷயம். தவேகா காங்கிரஸில் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுறான்னா, ஸ்டாலின் கூட நின்று மதவாதத்தை எதிர்ப்போம், பாஜகவை எதிர்ப்போம்னு, இது அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம்னு ஸ்டாலினை கூப்பிட்றான். எது இன்னைக்கு மாணிக் தாகூர்லாம் ரொம்ப டல்லாயிட்டார். என்னையா நடக்குது இந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள? ஜோதிமணிக்கு பாதி மாணிக் தாகூர் அடிபட்டதில் டல்லுனாலும், என்னையா இந்த ஆள் நான் ரிசைன் பண்ண போகிறேன், வேண்டாம் விட்டுருங்க என்னன்னு சொன்ன செல்வ பெருந்தகைக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்ட அடிக்கு செல்வ பெருந்தகையை தூண்டி விட்டு விஜய்க்கு எதிரெல்லாம் பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. ராகுல் பண்ணுறாரா? ராகுல்கிட்ட கேட்டால் மல்லிகார்ஜுன கார்கேங்கிறாங்க. அங்கே மல்லிகார்ஜுன கார்கேட்ட நம்ம கேட்க முடியல. அப்போ ராகுலுக்கு அதை மல்லிகார்ஜுன கார்கேயை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பலமற்றவராட்டு இருக்கிறாரா? செல்வ பெருந்தகை பேட்டியெல்லாம் வந்து டெல்லியிலேருந்து ஒருத்தர் சொல்லாமல் இது நடக்காத அந்த இது வந்து விஜய் தரப்புலையும், ஆனால் காங்கிரஸில் வந்து செல்வ பெருந்தகைக்கு எதிர் தரப்புலையும் இதாயிடுச்சு. செல்வ பெருந்தகை தான் இருக்கவங்கள ஆள்பலம் உள்ளவர், கொஞ்சம் ஷெட்யூல் காஸ்ட்டு, கொஞ்சம் அப்போ அங்கங்கெல்லாம் ஒரு அரசியல் பயணத்தில் வந்து ஒரு முன்னாடியே எம்எல்ஏ விசிகாவிலலாம் இருந்தவர். அப்போ அவருக்குன்னு ஒரு பேக்கிங் வந்து இருக்குது. அப்போ அவருக்கு எதிராக அங்கே களம் அமைச்சிருக்கிறது வந்து ஜோதிமணி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்து மாணிக் தாகூர், அவர் கொறடாவாக இருக்கார். கொறடாவே ஒரு ராகுல் காந்திக்கு நம்பிக்கைக்குரியவர் தான். ஆனால் மல்லிகார்ஜுன கார்கேக்கு நம்பிக்கைக்குரியவராக இவர் செல்வ பிறந்த இருக்கும்போது அதில் கிளாஷ் ஆகி முன்னமாக ஒருக்கா வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் திமுக மந்திரிகளுக்கெல்லாம் மது விருந்து கொடுக்குறாருன்னு ஆகி அப்புறம் திமுக யார் என்னன்னு பட்டியல் விட சொல்லி காமராஜ் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கத்தை காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டார். ஏஐசிசி பிரசிடென்ட்டு எம்எல்ஏ நீக்கிட்டார். அதுவே வந்து சி சுப்பிரமணியத்துக்கு ஆதரவாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம்னு வர பொள்ளாச்சி மகாலிங்கம் நீக்கம் வந்து இந்திய அளவில் காங்கிரஸ் பிளவுக்கே ஒரு 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 விதையாட்டு அது உருவாகி காங்கிரஸ் பிளவுக்கே பொள்ளாச்சி மகாலிங்கம் நீக்கம் வந்து காரணமாக அமைஞ்சிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்குள்ள தமிழ்நாடு மையமாக வச்சு மல்லிகார்ஜுன கார்கேக்கும் செல்வ பிறந்தகைக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் செல்வ பிறந்தகைக்கும் உள்ள நட்பின் காரணமாக நம்ம அதுக்குள்ளே புகுந்து எதுவும் ஜோதிமணிக்காகவும் மாணிக் தாகூருக்காகவும் புகுந்து ஏதாவது பண்ணி அதுவே அகில இந்திய அளவில் காங்கிரஸில் ஒரு பிளவை உருவாக்கிடக்கூடாதுன்னு ராகுல் காந்தி அடக்கி வாசிக்கிறாரு. அப்போ இந்த செல்வ பிறந்தகைக்கு அறிக்கை வந்து ஸ்டாலின் கூட சேர்ந்து இவங்க மதவாதத்தை எதிர்க்க போகிறோன்னு ராகுல் சொன்னதுலேருந்து இந்த அறிக்கையோட பின்னணி டெல்லியில் யாருங்கிறதுலையே ஜோதிமணிக்கும் தெரியல, மாணிக் தாகூரும் தெரியல. சரியாக மண்டையை போட்டு சுற்றி குழம்பி போய் கிடக்காங்க. அதே போல் இவங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை விஜய் நல்லா கொண்டு போகிறதின் அடிப்படையில் இது இவங்க பாஜக மூத்த தலைவர் நிர்மலா சீதாராமன் அதை ஒரு பாராட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அரசியல் சூழலில் காங்கிரஸ் வந்து தங்களை நிலைநாட்ட அம்பாசந்தத்தை கேட்கவும் செய்யலாம். அது செல்வ பிறந்தே தான் மாநில தலைவர், கமிட்டியை கூப்பிட்டு கேட்கவும் செய்யலாம். ஸோ அதிமுக தாவேகானுக்கு தான் அல்லது காங்கிரஸ் இருக்குதாங்கிறது அந்த தேர்தல் நேரத்தில் தான் முடிவாகும் நான் கருதுறேன். அதில் நிச்சயமா சார். அதே நேரத்தில் வந்து பொது வேட்பாளர்னு ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு. பொது வேட்பாளர் கான்செப்ட் எல்லாம் வந்து இடைத்தேர்தலில் உள்ள வாய்ப்புகள் கம்மி. அது விபி சிங் பொது வேட்பாளர்னு சொல்லும்போது கன்ஷிராம் வந்து தன் கருத்தை சொல்லி வந்துட்டார்ல அலகாபாத்தில். ஸோ பொது வேட்பாளருங்கிறது நிற்காது. ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும்போது வந்து பொதுவாக எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் சீமான் எம்எல்ஏ ஆகணும், சட்டசபைக்கு போகணுங்கிறத விரும்புகிறாங்கங்கிற கருத்தை சீமான் முன்னெடுத்திருக்கிறாரு. அதில் வந்து வாக்குகள் பொதுவாக விழுந்தா ஒரு பூஸ்ட் கொடுக்கும். பொது வேட்பாளருங்கிற லெவலில் திமுகவும் அதிமுகவும் விட்டு கொடுப்பாங்களாங்கிறது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதிமுகவுக்கு எசகிசிப்பியாக போன பிறகு ஒரு பலகீனம் இருக்குது. இந்த பலகீனம் தாராபுரத்தில் இருக்க தான் நான் சொல்லலை, பெருந்துறையில் இருக்க தான் நான் சொல்லலை. பட்டு அம்பாசமுத்திரத்துக்குள்ளே ஒரு பலகீனம் அதிமுகவுக்கு இருக்குது. ஏற்கனவே பலகீனம் அடைஞ்சிருக்குது. 2024 அம்பாசமுத்திரம் செக்மெண்ட்டுக்குள்ளே 8 விழுக்காடு வாக்குகள்கிட்ட தான் கிடச்சிது. ஒரு பலகீனத்தை அடைஞ்சிருக்குது. திமுக பொறுத்தளவில் காங்கிரஸ் கொடுத்த தொகுதி திமுக நின்று ஞானதிரவியம் போன்றவங்கலாம் நின்று இருப்பாங்கன்னா அது ஒரு ஃபைட்டு இதோட கொஞ்சம் பலமாட்டே இருந்திருக்கும். காங்கிரஸ் கொடுத்தது தான் அந்த தொகுதி திமுக வந்து வீழ்ச்சி அடையதுக்கு ஒரு காரணம் காங்கிரஸ் கையில் கொடுத்தது தான். இப்போ திமுக என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறதும் பார்க்கணும். தாய்மாமன் சீருன்னு சீமான் வீட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது அந்த திராவிட இயக்கம் பெரியார்
அவங்க மத்தியில் கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் 500 ஓட்டு தானேயா உண்டு, இவங்களுக்கெல்லாம் ஒரு 500 ஓட்டு தானே உண்டு. எங்கே ஓட்டு உண்டு அவங்களுக்கு? அதிருப்தியில் இருந்தாருன்னா இடத்துல இருந்தாருன்னா எங்கே இருந்தாருன்னா அங்கே இருந்தாங்க. ஓட்டு கிடையாதுங்க அவங்களுக்கு. ஒரு பெரியாரே காமராஜ் தான் 67 ஆதரிச்சார். காமராஜ் தோத்ததும் அண்ணா கிட்ட வந்து பெரியார் கை குலுக்கிக்கிட்டாரு, சமரசம் ஆயிட்டாங்க. 71 வந்து பெரியார் பேச்சுக்கு வந்து சம்பந்தம் கள அரசியலுக்கு இவர்கள் செட் ஆக மாட்டாங்க, மேடை பேச்சுக்கு மட்டும். மேடை பேச்சுக்கு தான் அந்த தீக்கா தெரியுமே தவிர கள அரசியலுக்கும் அதுவும் இல்லை. அதுவும் இப்போ 2026 மோடி எதிர்ப்பு செத்து போச்சு, பாஜக எதிர்ப்பு செத்து போச்சு. நம்ம செத்தம்புறம் அதுக்கு எப்படி உயிர் கொடுத்துட முடியுங்க நீங்க? வேஸ்ட்டு. எப்போ திமுக காங்கிரஸ் தீக்கா ஆதரிச்ச சிபிஎம் சிபிஐ எல்லாம் தோத்து போதும், அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு செத்து போச்சு. இது சண்முகத்துக்கு தெரியணும். ஐயா சண்முகம், நான் சொல்றது உண்மையா இல்லையா தோழர்? செத்து போச்சு, கொன்னுட்டீங்க. பாண்டியன், சுப பாண்டியன், இந்த இன்னொரு பாண்டியன், சிபிஐ பாண்டியன் சகோதரர், இது டிபேட்டுக்கெல்லாம் வருவார், ஒரு இனிய சகோதரர், நல்லா பழகுந்தன்மை கொண்டவர். செத்து போச்சு. காங்கிரஸ் காரங்களே செத்து போச்சு பாஜக எதிர்ப்பு. எல்லாம் நீங்கள் தானே புதைச்சிங்க பாஜக எதிர்ப்பை. இப்போ தீக்கா வச்சு என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த சுபவீர பாண்டியன், தீக்கா இதெல்லாம் ஓட்டே இல்லாத ஒன்றும் இல்லை, வெறும் எம்டி வெசல்ஸ், மேக் நாய்ஸ் மாதிரி சும்மா பண்ணுவாங்களே தவிர, அதுவும் 26 சட்டமன்ற தேர்தலோட இவங்க குரல் முடிஞ்சு போச்சு. இன்னொரு திரு சீமான் அவர்கள், அதாவது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் கேண்டிடேட் போன இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்ட கேண்டிடேட் வந்து நத்தம் சிவசங்கர். அவர் வந்து கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவருக்கு அந்த ஊருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் நான் இங்குதான் இருப்பேன். ஆனால் பல்வேறு நாம் தமிழர்கள் தீவிரமாக வேலை பார்த்தாங்க, ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்து நம்ம பார்த்துருப்போம். அவருக்கு பயங்கரமான பிரச்சாரம், எசகி சுப்பையாவை நேருக்கு நேராக வந்து தாக்குதல் துணிஞ்சு பண்ணாரு. இது வந்து மக்கள் வந்து திரு சீமான் அவர்கள் நம்ம விட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு இந்த கேப்ல வந்திருக்குமா? அதெல்லாம் பிளஸ்ஸா மாறுமா? இல்ல போட்டே வருது. ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு வீட்டு பசங்களா சொல்லி ஓட்டு போட்டோன்னு சொல்றாங்க, அந்த தகவல் வந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். அவங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்களா அந்த ரவுண்டு, சரி போட்டுட்டோமோ, ஏன் போட்டோங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குதா? இல்ல இன்னும் 6 மாதம் கேள்வி அந்த இடைத்தேர்தலுக்குள்ள அந்த ஒரு கெட்ட பேருங்கிறது வருமா? கெட்ட பேருங்கிறது வருங்கிறத விட அந்த இதுவங்களே ஏற்படுத்திக்கிறாங்களா? தாவேக்கா மேல ஒரு அதிருப்திங்கிற ஒரு இது சிம்பதி கிரியேட் ஆகுதா? அப்படி ஒரு வேலை வந்துச்சுன்னா சீமானவர்களுக்கு அம்பாசமுத்திரம் தொகுதி கை கொடுக்குமாங்க? தாவேக்கா என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்க போறாங்கன்னு தெரியல. பழைய ராஜகோபாலுக்கு கொடுத்துக்கிட்டு எஸ்எகி சுப்பையாவுக்கு வேற ஏதாவது? ராஜகோபாலுக்கு அந்த ஊருக்குமே சம்பந்தம் இல்லை, சொல்ல போனா அவர் அந்த ஊருக்காரரே கிடையாது. ஏதோ வேற வழியே இல்லாம அந்த நேரம் கொடுக்கப்பட்டதுதான் அவருக்கு. அதுவும் நம்ம பார்த்துருப்போம், அது அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அதனால கேட்கிறேன். இல்ல புரியுது, அவரு தாவேக்கா கேண்டிடேட்டுங்கிறது விஜய் தான் பார்த்தாங்களே தவிர தாவேக்கா கேண்டிடேட்டை பார்க்கலங்கிறதான் உண்மை. பட் அங்க 3வது தான் போச்சு. மீண்டும் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்காங்க, ஒரு கூட்டணி பலம் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். விஜய் பிரச்சாரத்தை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தலாம். இன்னும் கட்சி சார்பாக விஜய் வந்து தான் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல இன்னொரு க்ரோட் பில்லர் அனுப்பி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மூவ் எடுக்கலாம். அவருக்குள்ள அட்வான்டேஜஸ் பொசிஷனே சொல்லணும்ல. அன்னைக்கு வந்து அவர் ஜெயிப்பாராங்கிற ஒரு தோற்றம் கிடைச்சிது. அவருக்கு இம்பாக்ட் என்னன்னு தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு 35 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாரு. ஸோ எல்லாமே நம்ம ஒரு ப்ரூவ் பண்ண பிறகு அதை நம்ம குறை மதிப்பீடு பண்ணுறது சரியா இருக்காது. அவருக்குள்ள அட்வான்டேஜ் ஆளுங்கட்சி, கூட்டணி பலம், இம்பாக்ட் தெரியாமலே ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கெடுத்தது. இப்போ இம்பாக்ட் தெரிஞ்ச பிறகு என்ன வருதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். பட் சீமான சட்டசபைக்கு உள்ள கொண்டு போயணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துட்டுன்னா அது அவர் ஒரு எம்எல்ஏ ஆகட்டு, அவரு கட்சி சார்ந்து இல்லாம இன்னைக்கு எல்லாரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அதை விரும்பிட்டாங்கன்னா அது தீர்ப்பு வேற மாதிரி வந்துடும். ஸோ அந்த தீர்ப்பை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீமான் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். கட்சிகளின் ஆதரவை சீமான் கேட்கறத விட கட்சி வாக்காளர்கள் சீமான் எம்எல்ஏ ஆகணும்னு விரும்புறாங்கிற அந்த அடிப்படைக்குள்ளதான் நான் அம்பாசமுத்திரத்தில் இருக்க போறேன்னு சீமான் அந்த கருத்தை சொல்லும்போது அதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ தாவேக்காவுக்கு எதிரான போட்டி சீமானே இருக்கட்டுன்னு மற்றவங்க வந்து இன்டைரக்டா ஒரு ரேகை கொடுத்துக்கிட்டு அவங்க ஒரு மற்ற கட்சிகள் வந்து ஒரு முடிவெடுத்து களம் காணதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த களத்தை சீமான்களை விட்டுக்கிட்டு போறதுல நமக்கு எதிர்காலத்தில் ஒரு கூட்டணி அரசியலுக்கு லாபம் இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வர உண்டு. அவங்க என்ன முடிவு எடுக்காங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். 2 பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சி திமுக, 3வது பெரிய கட்சி அதிமுக. இவங்க என்ன முடிவு எடுக்காங்கிறத நம்ம பார்த்து தான் அந்த களத்தை சொல்ல முடியும். பட் சீமான் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வருங்கிற அடிப்படையில் சீமான் களத்துக்குள்ள இறங்குறாரு.
பொதுவாகவே பரவலாகவே மக்கள் மத்தியில் சீமான் ஜெயித்திருக்கணும், அவர் சட்டசபைக்குள்ள போயிருக்கணுங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது அம்பாசமுத்திரத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, என்ன ஆக போகுது, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்க போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளைங்கிற மாதிரி சீமான் நான் நிற்க போகிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு வெகு மக்களே விரும்புகிறாங்க, அனைத்து கட்சியினரும் விரும்புகிறாங்கங்கிற ஒரு கிளைமை வச்சு களத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. இதை தாவேக்கா எப்படி எதிர்கொள்ள போகுது, ராஜகோபாலை விடுறாங்களா, புது கேண்டிடேட்டை போடுறாங்களா, எஸ்சிக்கு சுப்பியாவுக்கே வாய்ப்பை கொடுக்குறாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தாவேக்காவோட கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் எப்படி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தாவேக்கா காசு கொடுக்காம தேர்தலை இடைத்தேர்தலையும் சந்திப்பாங்கன்னு தான் கருதுறேன். ஏன்னா காசு கொடுத்தா அவங்களுக்கு அது பூமராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாவேக்காவை பொறுத்தளவுல. அது ஐயா எஸ்சிக்கு சுப்பியா தான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் எஸ்சிக்கு சுப்பியா கேண்டிடேட்டா வாய்ப்பு இருக்குது. சுப்பியா தான் கேண்டிடேட்டாங்கிறது ஒன்றும் இல்லைல்ல. அவர் பையன் வர பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வரல, கிடைக்கலாம். அவருக்கு தான் 100 விழுக்காடு சொல்ல முடியாது இல்லையா. உங்களை வேற அகாமடேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ரெட்டலையிலிருந்து இங்க வந்ததையே ஒரு பிரச்சாரமா பண்ணுவாங்க. அதனால ரெட்டலையிலிருந்து வந்து என்கிட்ட வந்தவங்களுக்கு நான் ஒரு அரசியல் இது கொடுக்குறேன், பொறுத்துருங்க, என் மனசுல வச்சுக்கிறேன், செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இப்போ எதிர்பார்க்காதீங்கன்னு கூட விஜய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாமே. கொடுக்கவும் செய்யலாம், கன்வின்ஸும் செய்யலாம். எப்படிங்கிறது நம்ம விஜய் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும். அதிருப்தி ஓட்டுகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, அதாவது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து அங்க அம்பாசமுத்திர தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கொடுத்த ஓட்டு ஃபுல்லாக காங்கிரஸ் ஓட்டு கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும், திமுக ஓட்டு. ஆனா அவர்களே இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தாவேக்கா பக்கம் போன இது ஒரு அதிருப்தி. அதை தாண்டி அதிமுக சேர்ந்த எஸ்சிக்கு சுப்பியா அவர் ஒரு செல்வாக்கு, அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக ஓட்டு விழுந்தாங்கிறத தாண்டி ரெட்டலைக்கு எஸ்சிக்கு சுப்பியாவுக்கும் உணர்ந்து ஓட்டு விழுந்துச்சு அம்பாசமுத்திர தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் செல்வாக்கு மிக்கவர், காசு கொடுத்தாருங்கிறத வெளிப்படை குற்றச்சாட்டை நத்தம் சிவசங்கர் அவர்கள் வச்சிருந்தாரு. இப்போ அந்த அதிருப்தி வாக்குகள்ல யாருக்கு போகணும்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல சீமான் ஸ்கோர் பண்ணுவாரா, இவர் என்ன இங்க அதிமுக துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருங்கிற ஒரு ஓட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஓட்டுங்கிறது சீமான் கணிசமா போவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த சென்டிமெண்ட்ஸ் எப்படி கிளிக் ஆகுங்கிறது தான் சீமானுக்கு எதிர்பார்ப்பு. அது மாறிய சூழ்நிலையில விஜய் பெருசா பலம் பெற்றதே சீமானுக்கு ஒரு லாபங்கிற ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்குங்கிற நம்பிக்கையில தான் சீமான் களத்துக்குள்ள இருக்கிறாரு. நாம வந்து ப்ரிடிக்ட் பண்றதுக்குள்ள என்னென்ன சூழ்நிலை இருக்குது, எப்படி வருதுங்கிறத நம்ம சரியா அசஸ் பண்ணணும்னு நான் கருதுறேன். சீமான் ஒரு லீடர்ஷிப் கேண்டிடேட்டுக்குள்ள அங்க வந்திருக்கிறது. விஜய் வர்சஸ் சீமானுங்கிற ஒரு இதை சீமான் உருவாக்குறது சீமானுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனை கூடுதல் பலத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு எப்படிங்கிறதெல்லாம் களம் எப்படி அமைதுங்கிறத பார்த்து யார் யாரெல்லாம் களத்தில் நிற்கிறாங்க, எத்தகைய விதமான போட்டி நடக்குதுங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நாம சொல்ல முடியும். அதுபோல திருச்சி கிழக்குலையும் கடைசியாக எனக்கு கிடைச்ச சவால் படி உதயநிதி ஸ்டாலின் தரப்பும் இவரு தரப்பும் இந்த திரைப்பட கலைஞர் ராகவா லாரன்ஸ் அவர்கிட்ட பேசுறதா சொல்றாங்க. இன்னொரு தரப்பு விஜய் கிட்ட ராகவா லாரன்ஸ் பேசி முடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியல, முடிச்ச மாதிரி தெரியல. நான் தாவேக்கா தரப்புல இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ராகவா லாரன்ஸ் தரப்பு தான் விஜய அரசை புகழ்ந்து பாராட்டி அந்த கேண்டிடேட்டை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. பட் இங்கே கிடைக்கலன்னா நாங்கள் தயாருங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் தரப்பு சில மூவை ராகவா லாரன்ஸ் கிட்ட பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த பக்கம் ராகவா லாரன்ஸ் சாய்வாருங்கிறது தெரியல. திருச்சியும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் பெருந்துறை தாராமங்கலத்தில் எடப்பாடி ஒரு ஃபைட்டை கொடுத்துருவார் நான் கருதுறேன். இப்போ வேலுமணியெல்லாம் உள்ள வந்திருக்கிற இடம் பெருந்துறைக்குள்ள ஒரு ஃபைட்டை கொடுத்துருவாருன்னு எனக்கு ஒரு தோற்றம் இருக்குது. ஓகே, அது எப்படி வருதுங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.